அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 3வது ராசியாக வரக்கூடிய மிதுன ராசி அன்பு நேயர்களுடைய வாழ்க்கையில் இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி அப்படிங்கிறது, அதாவது இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயத்தில் பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக பண்ணணும் பண்ணக்கூடாது, பரிகாரங்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா, எந்த கடவுளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு மீனாட்சி அம்மனை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மீனாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முதல்ல மிதுன ராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இரட்டையர்களை சின்னமாக கொண்ட மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே உடன் இருப்பவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்பதற்காகவே காத்திருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நிதி வழங்குவதில் வல்லவர்களாகவும் இருப்பீங்க. நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க ரொம்பவே தயக்கப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய பணியிடத்தில் வேலைகளை இழுத்து போட்டுட்டு செய்வீங்க. பாராட்டு கிடைத்தாலுமே மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது என்பதால் பதவி சலுகைகள் பெறுவதில் சிற்பல தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். வாக்கு ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறதுனால வானத்தில் நிகழும் மாயாஜாலங்களை போல் உங்களுடைய மனதில் பலவிதமான மாற்றங்கள் நிகழ்ந்தபடி இருக்கும். இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் அப்படிங்கிறதுனால உங்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலுமே உங்களால் அதை சேமித்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மூத்த சகோதர சகோதரர்களிடம் உங்களுக்கு பாசம் இருந்தாலுமே இளைய சகோதர ஸ்தானம் என்னும் 3வது இடத்திற்கு சூரியன் அதிபதியாக வருவதால் இளைய சகோதரர் மற்றும் சகோதரர்களிடம் நீங்கள் ரொம்பவே அதிகமாக அன்பு காட்டுவீங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு எப்பொழுதுமே எதிர்மறையாக தான் இருக்கும். உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 5வது இடத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் வராரு. இதனால் எப்பொழுதுமே இறை அருள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். உங்களின் உத்தியோகஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு வருவதால் ஒரே இடத்துல பணிபுரிய உங்களால் முடியாது. எங்கேயும் தேங்கி நின்று விடாமல் உங்களின் பணி எப்பொழுதுமே தொடரும். உங்களில் சிலருக்கு சுய தொழில் துவங்கும் வாய்ப்பும் கிடைக்கும். எனினும் கூட தொழிலின் நிமித்தம் குடும்பத்தை பிரிந்து சென்று வேறொரு இடத்துல பணம் சம்பாதிக்க நேரிடும். மிதுனம் என்பதை இரட்டை என்று பார்த்தோம். ராசி அதிபதி புதனாக வருவதால் பெரும்பாலும் பெருமாள் கோவில்கள் உங்களுக்கு ஏற்றவையாக இருக்கும். அதிலுமே ஒரே தளத்தில் இரட்டை பெருமாள் அருளும் தலமாக இருப்பின் மிகவும் விசேஷம்தாங்க உங்களுக்கு. அந்த வகையில் நீங்கள் சென்று தரிசித்து வழிபட வேண்டிய திருத்தலம் திருத்தொலைவில் உள்ள மங்களம். இது திருநெல்வேலியில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பதிவை மிதுன ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல பலனே உங்களுக்கு பெருமாள் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம், மிருகசீரிஷம் நட்சத்திரம் போன்ற 3 நட்சத்திரங்கள் இந்த மிதுன ராசியில் அடங்கியிருக்கு. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் என்ன, தீமை தரக்கூடிய விஷயங்கள் என்ன, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைய போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் மிதுன ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக இந்த மிதுன ராசிக்கு நடக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீரென அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய வரப்போகுது.
குழந்தைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடக்க போகுது. நண்பர்களும் அனுகூலமாக உங்ககிட்ட நடந்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நீங்கள் நீண்ட நாட்களை எதிர்பார்த்திருந்த உதவிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கேட்காமலே கிடைக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக அமையும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமையப்போகுது. மாத பிற்பகுதியிலிருந்து குடும்ப பெரியவர்களால் நிறைய விதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. நண்பர்களுடைய உதவி அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்க போகுது. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அதாவது ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஆனாலுமே உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுடைய தாயாரோடு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனத்தை செலுத்துங்க. தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்படுது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் எப்பொழுதும் போல் உங்கள் பணிகள் உற்சாகத்தோடு இருக்கும். இன்னும் சிலருக்கு அவரவர் எதிர்பார்த்த சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் பாராட்டுகள் பெறக்கூடிய வகையில் இருக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை பார்ப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுமாராக தான் கிடைக்கும். மாத முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் அமைஞ்சிருக்கு. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மேலும் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடுங்க. அதே போல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மிதன ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல வகையிலும் முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. மேலும் உங்களுடைய கணவரின் பாராட்டுகள் அதிகமாக கிடைக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது. மேலும் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதற்கு முன்னாடி உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த இரு விஷயமும் கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் 2, 4, 6, 11, 12, 13 இந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக சொல்லப்படுது. சந்திராஷ்டம தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 14 முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. இந்த டைமில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனத்தை செலுத்துங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7, 9. வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி அம்மாள். மேலும் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு சாகாஸ்ர நாமம் மற்றும் மகாலட்சுமி அஷ்டாங்கத்தை பாராயணம் செய்து வர நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயருக்கு துளசியை அர்ச்சனை செய்து வர நன்மை கிடைக்கும். இந்த பதிவை மிதன ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா, தொடர்ச்சியாக இந்த இரு பரிகாரத்தில் ஏதோ ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மேலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மிதன ராசி அன்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பலன் பெறட்டும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம மிதன ராசி அன்பனியர்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் பரிகாரமாக பண்ணணும், மேலும் உங்களுக்கு என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.